ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்ல ஒரு இன்ஸ்டியூட் நடந்துச்சு. சரி, அதை பத்தி உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் நான் வந்தேன். ஆக்சுவலா இப்ப ஆஃப்லைன் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்குல்ல, அதனால குட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் லீவுக்கு போயிட்டு அம்மாச்சி ஊரு அந்த மாதிரிலாம் அத்தை வீடு எல்லாம் போயிட்டு தான் வந்தாங்க திரும்ப. சோ வந்தோடனே ஒரு குட்டி பையன், சரி இவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காண்டி அப்பதான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா. சோ ஸ்வர் எழுது, உயிரெழுத்துக்கள் ஹிந்தில வந்து ஸ்வர் எழுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்றத நீங்களே பாருங்க. இது பார்த்தோன்னே எனக்கு வந்து அவன் மேல கோவப்படுறதா, சிரிக்கிறதா, இல்ல அவனோட இன்னோவேட்டிவ் திங்கிங் நினைச்சு நான் ஆச்சரியப்படுறதா அப்படின்றதே எனக்கு தெரியல. தமிழ்ல ஆனாவனா எழுதிட்டு அதுக்கடுத்து ஃபுல்லா இ ஈ உ ஊ ஊ க்ரே ஏ ஐ அதெல்லாம் ஹிந்தில ஸ்வர் எழுதியிருந்தான். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அவனோட கஷ்டம் புரிஞ்சுது. தமிழ் படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்கிறான், ஹிந்தி படிக்கிறான், பிரெஞ்சு வேற ஸ்கூல்ல சொல்லி தராங்க, பிரெஞ்சு வேற லேர்ன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இத்தனை லாங்குவேஜும் படிக்கிறான். பிளஸ் சப்ஜெக்ட்ஸா மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், இவிஎஸ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் படிக்கிறான். ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுறான். பட் இதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆச்சு. சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ரீல். ஸோ உங்க கிட்ஸும் இந்த மாதிரி தான் பண்றாங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.